ஹாய்ங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க ஒரு குட்டி தோட்டத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு. கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேங்க. ஏன்னா பசங்களுக்கு சளி, இருமல் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதா. சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தக்காளி, மிளகாய் அதெல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விதைகளை எடுத்து இந்த மாதிரி மண்ணில் போட்டு வைப்பேன். அழகாக முளைச்சி வந்துருங்க. அதை சும்மா தனித்தனியாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பப்பாளி விதைகள் போட்டேன். அதுவுமே நல்லா கொத்து கொத்தாக முளைச்சி வந்திருக்கு. இந்த கற்பூரவள்ளி செடி பாருங்களேன் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குன்னு. நிறைய இலைகளை பறித்து பறித்து பசங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுத்துட்டேங்க. ஏன்னா இருமல் சளிக்கு நல்லதுன்றனால. அப்புறம் நிறைய புதினா யூஸ் பண்ணிவிட்டு அதோட காம்பெல்லாம் நட்டு நட்டு வச்சேன். சூப்பராக அழகாக தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. குட்டி குட்டி கொட்டாச்சியில் தான் வைப்பேன். தேங்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? இதில் ஒரே ஒரு புதினா நட்டு வச்சேன். அது எவ்வளோ செழிப்பாக அழகாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் பிறந்தது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் தாங்க. எங்கள் அம்மாச்சி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாருமே விவசாயிகள் தான். இப்போ கூட அம்மா ஊரில் வயலில் நெல் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நல்லா நெல் பறிஞ்சிட்ருக்குன்னு வேற சொன்னாங்க. மே மாதம் வரும்போது அறுவடைக்கு தயாராகிரும்னு. ஸோ விவசாயத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்கேன். நிறைய விவசாய வேலைகளுமே செஞ்சுருக்கேன். ஸோ வெளியில் தோட்டத்தில் நிறைய செடிகள் வைக்கணும்னு ஆசை தான். பட் ஒரு சில செடிகள் வச்சு எங்களுக்கு நல்ல வளர்ச்சி இல்லை. ஏன்னா இங்கே அதிகமாக மழை பெய்கிறனால நல்லா பயனும் கொடுக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் இன்டோர் பிளான் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப மனசுக்கு இதமான ஒரு வேலையாகவும் இருக்குங்க. நேற்று ஷாப்பிங் போயிருந்தபோது ஒரு இடத்துல எனக்கு இந்த துளசி செடி வந்து கிடச்சிது. சரி அதை நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாட் ரெடி பண்ணி மண்ணெல்லாம் வச்சு துளசியை நட்டு வச்சாச்சு. அப்புறம் மிளகாய் யூஸ் பண்ணிவிட்டு அதை விதைகளை வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. சரி அதை வந்து இதில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்ம பெருசாக அறுவடை பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் டெய்லியும் வந்து இந்த செடிகளை பார்க்கும்போது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு செடி நீங்களும் வீட்டுக்குள்ளே வளர்த்து பாருங்கள்.